ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஈஸியா இருக்கும்னு நினைச்சு இன்னைக்கு பார்த்தா நம்மள கடந்து உயிரெடுக்கானுவலே. வீட்ல இருந்து நல்லா ஜாலியா வேலை பார்க்கலன்னா ஏமா ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறானுவே. 24 மணி நேரமும் ஃபோன்லயே பேசிட்டு இருக்கணுமா, அப்புறம் எங்க இருந்து வேலை நடக்க? தான் பொண்டாட்டிட்டு கூட யாரும் இவ்வளவு நேரம் பேச மாட்டானுவே. இதுக்கு ஆஃபீஸ்க்கு போனா கூட டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். நாளைக்கெல்லாம் என்ன நடந்தாலும் சரி ஆஃபீஸ்க்கு ஓடி போயிடணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னான்வே, வீட்டில் கரண்ட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எதையாவது சொல்லியாவது ஓடி போயிடணும். 10 மணிக்கே வெயில் இந்த போடுதே. இப்படி பெட்ரூம்குள்ள வெயில் வரலனாலும் மீனால காலையில எந்திரிச்சுக்கிடே மாட்டா. இந்த வெயில் மூஞ்சில அடிக்கிறதுனாலதான் ஏதோ எந்திரிச்சு வெளியனாலும் போறா. சரி திரைய போட்டுட்டு ஏசியவாவது போட்டு விடுவோம். ஆபீஸ்ல இருந்தா நல்லா ஏசில நல்லா இருக்கலாம், வீட்டுல இருந்தா கரண்ட் விழாமேன்னு பயந்து போய் போடாம இருக்கு. 10 மணி வரை நைட் லேம்ப் எரியுது, இது கூட தெரியாம இன்னும் உட்காந்துருக்கோமே. நம்ம தான் அந்த பக்கம் பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம். இந்த மீனா எந்திரிச்சு போறவா அனுப்பிச்சுட்டாவது போக வேண்டாமா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. யாரோ கூப்பிட்ட மாதிரிலாம் இருக்கு. ஐ ருக்கு மாதிரிலாம் இருக்கு. ஒருவேளை மீனா கிட்ட பேசிட்டு இருப்பாளோ? இருக்காது இல்லன்னா இவ்வளவு நேரமா மீனா மீனான்னு கூப்பிட்டு இருப்பா. மீனா வீட்ல இல்லையே, சரசக்கா வீட்ல தான் இருப்பா. சரி அங்க போய் பாத்துக்கலாம். இருக்கு. செல்வா நீனா இன்னைக்கு வீட்லயே இருக்கா? ஆமா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருக்காவே. அப்படியே நீ இருக்கேன்னு தெரியாது செல்வா, இல்லனா உன் பேரை சொல்லியே கூப்பிட்டுப்பேனே. என் பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாளா? சரியா போச்சு. மீனா மட்டும் இருந்திருக்கணும், இவ பேரை சொல்லி கூப்பிடுறத. அவ்வளவுதான், எங்க 2 பேத்தையும் வச்சு செஞ்சிருப்பா. மீனா வீட்ல இல்லையா செல்வா? இல்லையே, அவ ஃப்ரெண்ட்ஸ் மார் வீட்டுக்கு தான் போயிருப்பா. சரசக்கா வீட்டுக்கு போயிருப்பா, இல்லன்னா ராணி அக்கா வீட்டுக்கு, இல்லன்னா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா. சரி பரவாயில்ல, எப்படி நான் அவங்க எல்லாத்தையுமே பார்க்கதான் செய்யணும். நான் அங்கே பாத்துக்கிறேன். எதுக்கு? அதான் குழு விஷயமா பேச வந்தேன். ஓ அதுக்கா? சரி செல்வா வீட்டுக்கு வந்தவங்களை கூப்பிட்டு காப்பி கிப்பி கொடுக்க மாட்டியா? குடுக்கலாம் தான், ஆனா மீனா வீட்ல இல்லையே. ஏன் செல்வா, உனக்கு காப்பி போட தெரியாதோ? அதெல்லாம் நல்லாவே தெரியும், ஆனா மீனா வீட்ல இல்லாம நீ வந்தா நல்லாவா இருக்கும். பயந்துட்டியா செல்வா? அதெல்லாம் பயப்படலாம் இல்ல, ஆனா மீனா இல்லாத நேரம் நீ வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான். அக்கம் பக்கத்துல எல்லாரும் கண்ணு காது முக்குன்னு எல்லாம் வச்சு பேசிடுவாவ. அதுவும் சரிதான். உன் புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்காவ. இங்க வேண்டாதவே யாரும் போன் பண்ணி ஏதாவது சொல்லி விட்டேன்னு வச்சுக்கேன், அவரும் மனசு கஷ்டப்பட்டு வரல. அதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நீங்க சின்னவன் அக்காவோட வந்து என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்க. அவங்க வீட்டுல நம்ம இருந்துட்டு கொஞ்ச நேரம், அப்புறம் வந்து கிதாக்கா வீட்டுக்கு போவோம், அப்புறம் சின்னவன் அக்கா வீட்டுக்கு போவோம், அப்புறம் ராணி மாமி வீட்டுக்கு போலாம். சரியா? சரி ஏக்கா காப்பி கிப்பில எனக்கு வேண்டாம். அது குடி இது குடின்னு என்ன கம்பல் பண்ணக்கூடாது. சரியா? சேச்சே, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. அப்படியே ஆசையா இருந்தாலும் முடிஞ்சா நீ வேணா எனக்கு காப்பி போட்டுத்தா. இன்னைக்கு இவர் வீட்டில் தான் இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமா. என்னையாவது அவரையும் பார்த்துட்டு அப்புறம் போவோன்னே. நான் வீட்லயே இல்லைன்னு அவர் சொல்லிடக்கூடாது பத்தியா, அதுக்கு தான். சரிக்கா, நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வெளியே போடலாமா? இக்கா வெளியே போகலன்னா பரவாயில்லக்கா, அதுக்கு ஏக்கா மூஞ்சி அப்படி கோவமா வச்சிருக்கிய? யாரை இப்படி கோவமா பார்க்காங்க? அது யாருக்கா? கொஞ்ச நேரம் சத்தம் மூடாம இரு. ஆமா ருக்கு, உங்க வீட்டுக்காரர் எப்பதான் இங்க வர போறாரா? தெரியல செல்வா, ஒவ்வொரு வாட்டி வாரேங்காரு, வரதான் மடக்குறாரு. அவருக்கும் லீவ் கிடைக்கணும்ல, பெரும் பாடாதான் இருக்கு. போ, நான் இங்க இருக்கேன், அவர் அங்க இருக்காரு, என்னத்த சொல்ல செல்வா. அதெல்லாம் இல்லப்பா, சீக்கிரம் வருவார் பாரு. உனக்கு நீங்க நான் இருக்கேன், உன்னை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காவ, அப்புறம் என்ன? இவன் இருக்கானா? நீ இருப்ப ஏங்க மீனா, வா மீனா. ருக்கு உன்னதான் தேடி வந்தா. மீனா 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 கூப்பிட்டு இருக்கோம்ல, இங்க பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், நீர் சொல்லும். குழுவை பத்தி பேசுறதுக்காண்டி வந்திருக்கா மீனா. ஒரு குழுவு நான் போடுறாப்ல இல்ல, நீ போ. மீனா எதுக்கு, என்னாச்சு? எனக்கு இப்ப இஷ்டம் இல்லங்கிறேன், என்ன செய்யலாம்? சரி மீனா. செல்வா நான் போயிட்டு வரேனே. ஐயோ இவ வேற எரியிற கொல்லில எண்ணெய வேற ஊத்துறாளே. சரி போயிட்டு வா. போ மீரா, வாமா. வாங்க 2 பேரும். நான் காப்பி வேணா போட்டு தரட்டுமா? அதெல்லாம் வேண்டானே, நான் காப்பில குடிச்சிட்டேன். அப்படியா? சரி, எனக்கு கால் இருக்கு, நான் போய் வேலை செய்யறேன்னு.
இவ வேற முறைச்சுக்கிட்டே இருக்காளே. ஏக்கா, யார் அந்த பொண்ணு? அவளா? தேவையில்லாத ஆணி. அவ கிடக்கா. நீ வா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். சரி போலாம். ஆனா சிரிங்கக்க. என்னடே இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, சும்மா பார்த்தேன். இங்க இருந்து நான் எப்படிதான் போக போறேன்னு தெரியலக்கா. உங்களெல்லாம் விட்டு போக மனசே இல்லை எனக்கு. போவாத, இங்கே இருந்துரு. ஆமா ஆமா, இருக்கேன். எனக்கு உங்க வீட்டுல நல்ல செடியெல்லாம் வச்சிருக்கீல வீட்டு முன்னாடி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் வச்சிருக்கேன்னு நினைச்சியோ? அதெல்லாம் இல்ல, அது தானா வளரும். இவர் கொண்டு வந்து வச்சாரு. நம்மளுக்குலாம் அந்த ஓவரால் அப்படிலாம் இஷ்டம் இல்லை பாத்துக்க. தண்ணி ஊத்துறதெல்லாம் இந்த மனுஷன் தான் போய் பாப்பாரு பாத்துக்க. ஏக்கா, உங்களுக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லையோ? எனக்கும் இஷ்டம் தான், பார்க்கலாம் அழகா தான் இருக்கும். ஆனா அது தானா வளர வேண்டாமா? நம்ம வேற தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டியது இருக்கு. யார் வீட்டுக்கு போகணும்? சின்ன பொண்ணு வீட்டுக்கா இல்லைன்னா நாலுபடி வீட்டுக்கா? சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா அவ எப்படி என்ன தேடி இங்க வருவவ? நான் டெய்லி அவங்க வீட்டுக்கு தானே போவேன். ஆமாடே, இன்னைக்கு நீ அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா, இங்கெல்லாம் வர மாட்டேங்கிறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சின்ன பொண்ணுக்கா தான் காலையிலேயே வந்து என்ன கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. என் தம்பி எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல, அதனால நான் சும்மா தானே எனக்கு போர் அடிச்சிட்டு இருக்கோங்க. அதனால நானும் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க மாமியார் கூட என்கிட்ட நல்லா பேசுவாங்க தெரியுமா? என்ன சொல்றா? சின்ன பொண்ணு மாமியார் விட்டு நல்லா பேசுவான்? ஆமா, ரொம்ப நல்லா பேசுவாங்க. இந்த இன்னொரு பாட்டி கூட வருவாங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. பார்வதி அத்தை. அப்படியா? எனக்கு பேர்லாம் தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் இப்பவும் சேர்ந்தே இருப்பாங்க. அவங்கதான் சின்ன பொண்ணு மாமியாருக்கு அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா, அதுதான் அவங்களும் சொன்னாங்க. சரிக்கா, வாங்க நம்ம போலாமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். அங்கேயுமே நம்ம தானக்கா பேசிட்டு இருக்க போறோம். வாங்க அப்படி ஒரு வீடா சுத்தி சுத்தி பேசிட்டே இருப்போம். அதுவும் சரிதான். இருன்னு அந்த மொட்டை மண்டைன்ட்டு போய் சொல்லிட்டு வரேனே. ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி சொல்றியே? இதெல்லாம் ரொம்ப கம்மி. நான் நிறைய பேர் வச்சிருக்கேன் அவருக்கு. உனக்கு இதெல்லாம் இப்ப தெரிய வேண்டாம். சின்ன பிள்ளை பத்தியா கெட்டு போயிருவா. உனக்கும் காலம் வரும். கொஞ்சம் இருவாரே. ஐயோ, பத்திரகாளி வந்துட்டாலே. என்ன சொல்ல போறாலோ தெரியலையே. மீனா, வா வா. வரதெல்லாம் இருக்கட்டு. அப்படி என்ன ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல மீனா. அவ ஒன்னதான் பார்க்க வந்திருந்தா. வாசல் நின்னு உன் பேர் தான் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா. அதான் நான் போய் மீனா வீட்டுல இல்ல, சரசக்கா வீட்டுல இல்ல சின்ன பொண்ணு வீட்டுல இருப்பான்னு சொன்னேன். அவ ஏன் கூட படிச்ச பொண்ணு இல்ல மீனா, அதனாலதான் எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்டேன். வெளிநாட்டுல இருந்து அவர் வீட்டுக்காரர் எப்போ வராரு என்ன ஏதுன்னு அதை தான் பேசிட்டு இருந்தேன் மீனா. அவர் எப்பவும் வராரு, வராம போறாரு. உங்களுக்கு என்ன மீனா? அதுக்கு நான் கூட படிச்சவல்ல மீனா. இத கூட விசாரிக்கலன்னா என்ன பத்தி தப்பா தானே நினைப்பா மீனா? தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போறா, உனக்கு என்ன? அதான் சொல்றேன்ல, நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பார்த்து பேசக்கூடாதோ? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நான் என்ன அவளை வீட்டுல கூட்டு வச்சா பேசிட்டு இருந்தேன்? நல்லபடியா வெளியே தானே நின்னு பேசிட்டு இருந்தோம். நிறுத்து. இப்படி நீ கோபப்பட்டு பேசிட்டா நான் விட்டுருவேன் நினைச்சியோ? இப்ப நான் உன்னை ஒண்ணுமே செய்யாம இருக்கேன் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? நீ நல்லபடியா அவளை வீட்டுக்கு வெளியே வச்சு நின்று பேசுற பத்தியா? அதனாலதான். வீட்டுக்குள்ள மட்டும் கூப்பிட்டு இருந்தியோ, திருவிழா தான் எடுத்திருப்பேன் உனக்கு. நீ முதல்ல இங்கிருந்து போ, எரிச்சல கிளப்பிக்கிட்டு. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி பார்த்தேன். சரி விடு, இப்போ மீரா வீட்டுல இருக்காளேன்னு பாக்கேன். சரி, நான் வெளியே போறேன். கதை வந்து பூட்டிக்க. நீ போ, நான் பூட்டிக்கிடுவேன். மீரா அக்கா, போலாமா? முதல் 4 மணி வீட்டுக்கு போவோம், அப்புறம் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவோம். சரியா? சரி. கீதா, உய்யம்மா உய்யம்மா. என்ன ஒண்ணு சமைச்ச மாதிரிலாம் இல்லையே. கீதா, இது என்னது? அட கழுத, துணியை வச்சு மூடில வச்சிருக்கா. உள்ள ஏதாவது இருந்தா மூடி வைக்க கண்டிருக்கு. சும்மா எதையாவது மூடி வைக்க கண்டிருக்கா. என்னத்த சொல்லவோ. அடுப்படியெல்லாம் ரொம்ப சுத்தமா எல்லாம் இருக்கு. அடுப்படியில ஏதாவது செஞ்சாதானே ஏதோ ஆகும். வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்கு. கீதா, இவ்வளவு ஒருத்தன் கூப்பிடுறானே, என்ன எதனாலும் கேட்டிருக்கால? இந்த வச்சிருக்கா. நேத்து காலையில வாங்கின வடை இன்னமும் வச்சிருக்காளம்மா. கீதா,
எரும மாடு இவ்வளோ கத்துற என்னன்னு கேட்காம பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கா பாரு. அதுவும் ஹிந்தி பாட்டு. அவ்வளோ பாட்டு புரிஞ்ச மாதிரியே நடிப்பா. ஏய் கீதா, உய்யம்மா உய்யம்மா. சவம் சீரழிவு. என்னங்க இப்படி ஊடையில வந்து இருக்கிய? தள்ளி போங்க, பாட்டு பார்த்துட்டு இருக்கேல்ல. பாட்டு பார்த்துட்டு இருக்கியா? ஏ காலையில சாப்பாடு என்ன? அதான் அந்த வடை வாங்கி வச்சிருக்கலாம், திங்க வேண்டியதானே? ஆமா, சியானா என்ன கொண்டு போனா ஸ்கூலுக்கு? அதே வடை தான். அது நேத்து வாங்கினதுல, அது காலையிலேயே வாங்கினது. ஆமாங்க, அதுக்கு தான் அதை திரும்பவும் ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்து விட்டேன். ஏன்னா வேஸ்டா போயிரும் பாத்தீங்களா? நீ எல்லாம் மனுஷியா? நேத்து உள்ளது இப்படி பிள்ளைக்கு சூடு பண்ணி கொடுத்து விட்டுருக்கியே, அது மத்தியானம் சாப்பிடுறதுக்குள்ள ஊசி போயிட்டுனா என்ன செய்வா? அதெல்லாம் யோசித்தேங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் கொண்டு வருவாங்கல்ல, அவிட்ட இருந்து தின்னு விடுவா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, அப்பதான் யோசித்து பார்த்தேன். நான் தெய்வ ஜென்மம் நினைக்கேங்க. தெய்வ ஜென்மமா? ஆமாங்க, தெய்வம் என்னைக்கா தானா சமைச்சிருக்கா? எல்லாரும் வந்து படையல் தானே கொடுப்பாங்க, அதே மாதிரிதான். எருமை, தெய்வத்துக்கு எல்லாரும் வந்து படையல் கொடுப்பாங்க, உன்ன மாதிரி பிச்சை எடுக்க மாட்டாங்கல்ல. எப்படியோ நான் சமைக்காம சாப்பாடெல்லாம் வீட்டுக்கு வருதா, அப்ப நான் தெய்வம் தான். போ, இப்ப நீ போய் எனக்கு 2 தோசையை சுட்டு எடுத்துட்டு வா. இங்க அதான் அந்த வடை இருக்குல்லங்க, தின்னுங்க. காபி போட்டு எடுத்து குடிங்க. நீ போய் எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா, கூடயே 2 தோசையும் சுட்டு எடுத்துட்டு வா. போ. கொஞ்ச நேரம் அசதியில படுத்திருந்து ஒரு பாட்டை கூட நிம்மதியா கேட்க முடியலம்மா. எது இந்த ஹிந்தி பாட்டையா? தமிழ் பாட்டெல்லாம் உனக்கு அழுத்து போச்சு, இப்ப நீ ஹிந்தி வரைக்கும் வந்துட்டீங்களோ? இது எவ்வளவு நல்ல பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க ஒரு லைன் பாடு பாப்போம். உய்யம்மா 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 உய்யம்மா. ஏங்க எப்படி என் பாட்டு? எது இந்த உய்யம்மா உய்யம்மா? நீ அதான். ஆமா, பாட்டு அப்படிதானே பாடுறாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சரி, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு நீ என்ன செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்கா? நம்மளும் ஒரு 4 பாஷை கத்து வச்சுக்கணுங்க. கத்துக்கிட்டு அப்பதானங்க ஒரு 4 ஊருக்கு போனா நம்மளுக்கு பெருமையா இருக்கும். அட எருமை, முதல்ல இந்த நாட்டுல என்ன செய்யணுமோ அதை செய். இந்த நாட்டுல அப்படி நான் என்ன செய்யல, இன்னும் என்ன நான் செய்யணும்? அரசியல்ல வேணா நிக்கட்டுமா? என்ன ஸ்ட்ரைட்டா சிஎம்மா? ஏங்க ஸ்ட்ரைட்டால சிஎம் எல்லாம் என்னால ஆக முடியாதுங்க, ஆனா ட்ரை பண்ணலாம். ஆனா நான் எம்எல்ஏக்கெல்லாம் நிக்கலாம் என்னங்க? உன் பாடெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்க, மனுஷனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். போ, ஒரு காப்பியும் தோசையும் எடுத்துட்டு வா. போ. ஐயோ சொல்ல மறந்துட்டீங்க, தோசைக்கு மாவு இல்ல. கடையில போய் வாங்கிட்டு வா கீதா. அதையும் நான் தான் வாங்கிட்டு வரணுமோ? வாங்க நீங்க போய் வாங்கிட்டாங்க. இப்போ கீதா, காப்பியாவது போட்டு எடுத்துட்டு வா, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பிட்டு போற வழியில நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி வாங்க வலிக்கு. நான் என்ன எதுவும் செய்ய மாட்டேன்னா சொல்றேன். தோசை மாவு வீட்டுல இல்ல, நான் என்ன செய்யிட்டு இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன்னா சொல்றேன். இது ஒரு பாட்டுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா பாரு. இந்த ரிமோட் எங்க வச்சு தொலைஞ்சா? கீதா, ரிமோட் எங்க? நான் என்ன மடியிலேயே கட்டிட்டு அலையறேன், தேடுங்களா? இது சரிபட்டு வராது. காலங்காத்தல உய்யம்மா உய்யம்மாவா? கீதா, நியூஸ் பேப்பர் எங்க? இவட்ட கேட்டு மாண்டுட்டு இருக்கிறதுக்கு டீ கடைக்கு போனா அங்க இருக்கும், நிம்மதியா படிச்சிடலாம். கூடவே நல்ல டேஸ்டான டீயும் குடிச்சுக்கலாம். ஏங்க கீதா சீக்கிரம் தான், நான் கிளம்பிட்டு. பால் இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதான் அப்பவே சொன்னலாங்க நான் தெய்வம்னு. பொம்பளை தெய்வமா ஆம்பளை தெய்வமான்னு இன்னும் நான் முடிவு பண்ணல, பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அடி செருப்பால. இந்த செருப்பால கிருப்பாலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இப்ப கூடு, போ, டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுல போயிரு. போ. எங்க அம்மா இல்லன்னு சொல்லி தானே நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா எல்லாம் இருந்திருந்தா உங்ககிட்ட இப்படி உட்கார்ந்து நான் குப்பை கொட்டிருப்பேன்னு நினைச்சீங்களோ? அப்படியே செவனேன்னு எங்க அம்மா கிட்ட போயிருக்க மாட்டேன். இவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன விதியா? என்ன பறவை எடுத்தாலும் சரி, இந்த பொம்பளைய மட்டும் பறவையே எடுக்க கூடாது. புகுந்த வீடும் நம்மளுக்கு இல்ல, பிறந்த வீடும் நம்மளுக்கு இல்ல. என்ன பொறப்பு இதெல்லாம்? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இப்படி என்ன பொம்பளைய மட்டும் பிறக்க வைக்காம பாத்துக்க கடவுளே. நானே இவ்வளவு கஷ்டப்படுறேனே. நானும் ஒரு பொட்ட பிள்ளைய தானே பெற்று வச்சிருக்கேன். அவளை இப்பெல்லாம் நினைச்சாலே இப்பவுமே எனக்கு கஷ்டமா இருக்கேன். நாளை பின்ன என் பிள்ளை என்ன மாதிரி எப்படிலாம் கஷ்டப்பட போறாளோ.
யாரு நீயா கஷ்டப்படுற? அதுக்குதான் பிள்ளைக்கு ஊசி போன வடையை கொடுத்து விட்டியோ? இவர் வேற. கடவுளே, அடுத்த ஜென்மத்துல என்ன பொண்ணா பிறக்க வைக்காத கடவுளே. இப்படி எல்லாம் சீரழியணும்னு என் தலையில எழுதியிருக்கேன். வாய திறந்தாலே பொய், அண்ட புழுகு ஆகாச புழுகு. இவட்டெல்லாம் பேசினா மனுஷன் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிருவான். டீ கடையில ஒரு 5 ரூபா கொடுத்தோன்னா அம்சமா ஒரு டீயை போட்டு தந்துருவான். ஏங்க, மத்தியானத்துக்கு சாப்பிட வருவீங்களா? சொல்லுங்க. பொண்ணா பிறந்துட்டாலே வீட்டெல்லாம் நாங்க தானே பார்க்கணும். சொல்லுங்க. நீ எல்லாம் இவகிட்ட இருந்து ஒத்தவா சோத்த எதிர்பார்த்த மாதிரி என்ன செருப்பு கழுத்துட்டு அடிக்கணும். போயிட்டாரா? இன்னும் போகலையா? இன்னும் இங்கதான் நின்றுட்டு இருக்காரா? எவ்வளவு நேரம் தான் குடிஞ்சு அழுதுகிட்டு இருக்குது. போயாச்சு. அம்மா, அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. எப்பா, ஒரு தூக்கத்தை போட்டாதான் சரியா இருக்கும். உய்யம்மா, உய்யம்மா, உய்யம்மா. என்னண்ணே, ரொம்ப கோவத்துல இருந்த மாதிரி இருக்கு. அட வாங்க வாங்க, மீரா வா வா. ஆனே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மக்கா. என்னண்ணே, ரொம்ப கோவத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் உலக மகா நடிகை வீட்டுக்குள்ள இருக்கல்ல, அவட்ட போய் கேளுங்க. சரி மக்கா, நீங்க வீட்டுக்குள்ள போங்கன்னா எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுன்னு நான் கிளம்புறேன். சரிண்ணே. காலங்காத்தால எதையோ செஞ்சு விட்டுருக்கேன். 4 முடி தலைப்பாக்கட்டு ரொம்பல கோவத்துல இருக்கு. என்ன ஆளக்கானும்? 4 முடி தூங்கணும் நினைச்சாலே யாராவது வந்துருதாங்க. ஏய் 4 முடி, அட இது மீனா? ஒருவேளை நம்ம ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பாத்துப்பாளோ? ஏ லூசு 4 முடி, வாரேன் இரும்மா வாரேன். அட மீனா வந்திருக்கியே, வா வா உட்காரு. 4 முடி, அப்ப நான் கண்ணுக்கே தெரியலன்னா உங்களுக்கு? உன்னை தனியா வேற சொல்லணுமா? சரி உட்காரு உட்காரு. உட்காரையும் வேண்டாம் நிக்கையும் வேண்டாம், வாங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவோம். போலாம் போலாம், கொஞ்சம் உட்காருங்களா. தண்ணி கிண்ணியாவது குடிச்சிட்டு போலாம்ல. 4 முடி, தண்ணினா நீங்களே குடிச்சுக்கோங்க, காப்பின்னா எங்களுக்கு போட்டுட்டாங்க. போட்டு தரலன்னா பால் இல்லையே. கடும் காப்பினால நம்ம ஓகே வித் இட். இங்க குடிச்சிட்டு அப்புறம் சின்ன பொண்ணு வீட்டுல போய் குடிச்சிட்டு வாங்க நம்ம 3 பேரும் சின்ன பொண்ணு வீட்டுல போய் குடிக்கலாம். ஏன்னா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நம்ம காப்பி குடிக்காம வந்தோம்னு வச்சுக்கோயேன், அவ மாமியார் கொஞ்சம் கஷ்டப்படுவாவ. இப்போ என் வீட்டுல குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவ வீட்டுல போய் குடிக்க முடியாது. அதனால நம்ம அவங்க வீட்டுல போய் குடிச்சுக்கலாம். இப்போ தெரியுது அண்ணன் மூஞ்சியா அப்படி கோவத்துல இருந்துன்னு. நீ பாத்தியா வர? ஆமா, இப்பதான் வெளியே பாத்துட்டு வரோம். 4 முடி, கதவு கூட பூட்டாம நீங்க பாட்டுல போய் தூங்குறீங்களே. நம்ம ஊர்ல நம்மளுக்கு என்ன பயம் அப்படி? கரெக்ட் கரெக்ட், இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன் நீ ஏதாவது திருடிட்டு போலான்னு நினைக்கியோ? அதெல்லாம் இப்ப நான் சொல்றாப்ல இல்ல. நடக்கிறது நடக்கட்டு. சரி இப்ப வாங்க போலாம். வா மீரா போலாம். இதெல்லாம் காப்பிக்கெல்லாம் ஒருத்தர் இல்ல. நம்ம சின்ன பொண்ணு வீட்டுல போய் காப்பி குடிக்கலானே. டெபினெட்லி டெபினெட்லி. அங்கேயும் கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், ஸ்ட்ரெயிட்டா சரசக்கா வீடு தான். சரி 4 முடி, சின்ன பொண்ணை கூட்டிட்டு நம்ம ராணி அக்கா வீட்டுக்கு போறோம். சரியா? ராணி அக்கா வீட்டுக்கா? எதுக்கு? அதுக்கு அலட்டத்தை கம்மி பண்ணுங்க 4 முடி. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். என்ன மக்களே, வேற யாரும் இல்லைன்னு பாக்கீங்களோ? இனிமேதான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும். அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேச சொல்றோம். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சரியா? அந்த பெல்லையும் அடிச்சு விட்டுருங்க. அப்புறம் அந்த ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. சரியா? சரி பார்க்கலாம். பை பை.